வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ ஈரல் கல்லீரல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ ஈரலும் கல்லீரலும் சேர்த்து 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. பற்று 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் எடுத்து கீறி வச்சுருக்கேங்க. அது சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோங்கிறதுனால நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. நான் 2 தக்காளி மீடியமான தக்காளி எடுத்து நறுக்கி அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை அதில் எடுத்து சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மூடி வச்சு கிளறி விடுங்க. இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது மாதிரி சேர்த்துங்க. நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால் மல்லித்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. மூடி வைக்க வேண்டாங்க, திறந்தே இருக்கட்டுங்க. அப்போ தான் நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வரும். அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்பாத்திக்கு தாங்க செஞ்சுருக்கேன். ஓகே பாய், தேங்க்யூ.